அந்த கிழவி அப்படி சொல்லிட்டு போனதுல இருந்து எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குமா. ஏண்டி இப்படியா முட்டாள்தனமா பண்ணுவ? நான் ஆரம்பத்துல இருந்தே உனக்கு படிச்சு படிச்சு சொல்லிருக்கேன். நம்ம புலிவால புடிச்சிருக்கோம், கெட்டியா பிடிக்காம கொஞ்சம் லூஸ் விட்டாலும் அது திரும்பி நம்ம மேலேதான் பாயும். ஜாக்கிரதையா இருக்கணும்னு இப்படி மெத்தனமா நடந்திருக்கேடி. இல்லம்மா, நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட நினைக்கலம்மா. ஏண்டி நீ என்ன நிஜமா கர்ப்பமாவா இருக்க? உங்க மாமா ஆம்பளை புள்ளதான் பிறக்கும்னு சொன்னா ஆமா மாமா ஆமா மாமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு அவர் கூட போய் மல்லுக்கு நின்று இருக்க. என்ன கல்பனா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க? உண்மையை சொல்லணும்னா இப்போ உன் குடும்பம் அந்த கிழவி கையில. அந்த கிழவி மட்டும் வாயை திறந்து யார்கிட்ட உளறி வச்சா அப்புறம் நம்ம கெதி அதோ கெதிதான். ஐயோ, எல்லாம் தெரிஞ்ச பொண்ணுன்னு நினைச்சா நீ இப்படி இருக்கேம்மா. இது பாரு, இந்த விஷயத்த நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அந்த கிழவி சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு எதை வேணாலும் மறைக்கலாம், ஆனா கர்ப்பங்கிற விஷயத்த ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் நமக்கு 2 மாசம் தான். அதுக்குள்ள அடுத்து என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும். என்னம்மா சொல்ற? ஒருவேளை நீ கர்ப்பம் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்து உன்னை வீட்டு விட்டு தரத்துனாலும் நீ வெளியே வரும்போது காரு பங்களான்னு நல்லா செட்டில் ஆயிருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். அப்படின்னா செய்யற வில்லத்தனத்தை சின்னதா செய்யாம பெருசா செய்வோன்னு சொல்றேன். புரியலம்மா. இன்னுமா உனக்கு புரியல? உன் மாமனார் கிட்ட சொத்தை பிரிச்சு தர சொல்லி கேளு. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்குள்ள சொத்தை பிரிச்சு வாங்குற வழிய பாருங்க. எப்படியாவது சண்டை போட்டு இருக்கிற கடை வீடு காரு பணம் இது எல்லாத்துலயும் எங்களுக்குன்னு இருக்கிற பங்க என் புருஷன் பேர்ல எழுதி வைங்கன்னு பிரச்சனை பண்ணு. உனக்குன்னு ஏதாவது கொஞ்சம் இருக்கணும்ல கல்பனா. என்ன நான் சொல்றது? இதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நான் கேட்டா என் மாமனார் சொத்தை பிரிக்கிறதுக்கு சம்மதிப்பாரா? உஷாராரு. போனை வச்சுட்டுமா? சரிம்மா. ஐயோ கடவுளே, என் பையன் பொண்ணை இப்படி மாட்டி விட்டு சோதனை பண்ற. நாங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணோம்? உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஐயோ, நெஞ்செல்லாம் படபடாங்குது. இந்த பிபி மாத்திரை எங்க வச்சேன்னு தெரியலையே. அம்மா சொல்றது சரிதான். எப்படியாவது சீக்கிரம் இந்த சொத்தை பிரிச்சு நம்ம பேர்ல மாத்தி ஆகணும். அப்பதான் இவங்க உண்மை தெரிஞ்சு நம்மள வீட்டை விட்டு துரத்துனாலும் காரு பங்களான்னு வசதியான வாழ்க்கை வாழ முடியும். கல்பனா, என்ன லேசா வெயிட் போட்ட மாதிரி தெரியுது? அப்படி இருக்க கூடாதே. இரு, டேப் எடுத்து அளந்து பாத்துடலாம். 28. ஐயோ, போன மாசம் 27 தானே இருந்தது. அதுக்குள்ள எப்படி 1 இன்ச் ஏறிச்சு? அம்மா வீட்டுக்கு போய் இப்படி அநியாயமா வெயிட் போட்டுட்டியா கல்பனா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? விடக்கூடாது. கண்ணா பின்னான்னு எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்ட குறைச்சிட வேண்டியதுதான்.
என்ன பாட்டு வைக்கலாம்? ம், ம். பாட்டு சத்தம் கேக்குது. டிவி பாக்குறாளோ? கதவு திறந்து போலாமா? ம்ஹும், வேண்டாம். எதுக்கும் கதவு தட்டிட்டே போலாம். கல்பனா, ஐயோ வேதவல்லி, இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? கல்பனா, நல்லவேளை கதவை திறந்து பார்க்காம விட்டா. கல்பனா, வேதவல்லி கதவை லாக் பண்ணல, உள்ள வா. என்ன கல்பனா, என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான் வேதவல்லி, அப்படியே படுத்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஓ சரி, இந்தா ஜூஸ். என்ன ஜூஸ் இது? மூலிகை ஜூஸ் கல்பனா. நம்ம மாமா உனக்காக இதை வாங்கி கொடுத்து விட்டுருக்காரு. கர்ப்பமா இருக்கிறவங்க இதை குடிக்கிறது ரொம்ப நல்லதான். கொஞ்சம் கசப்பும் துவர்ப்புமா இருக்குமா, அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சா குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியம்னு சொன்னாரு. கசப்பா இருந்தாலே கஷ்டம், இதுல துவர்ப்பா வேற இருக்குமா? இந்த கல்பனா, எனக்கு வேணாம் வேதவல்லி, என்னால இதை குடிக்க முடியாது. இப்படி சொன்னா எப்படி கல்பனா? உன் குழந்தைக்காக இதை நீ குடிச்சுதான் ஆகணும். இல்ல வேதவல்லி, எனக்கு ஏற்கனவே தலை சுத்தல் வாந்தியா இருக்கு. அதுக்குதான் இந்த மருந்து. இது குடிச்சா இந்த தலை சுத்தல் வாந்தி சுத்தமா நின்னுடுமா. ஒருவேளை இதை நம்ம குடிக்கிறோமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண வந்திருப்பாளோ? அந்த கேள்வி எதுவும் போட்டு கொடுத்துட்டாளா? என்ன கல்பனா யோசிக்கிற? ஒன்னும் இல்ல வேதவல்லி, நீ இவ்ளோ தூரம் சொல்ற, எனக்காக இல்லைன்னாலும் என் பிள்ளையோட நலனுக்காகவாவது நான் இதை குடிச்சுதானே ஆகணும். குடு, இந்தா. ஐயோ, வாசனை குடலை புரட்டுதே கடவுளே. பார்த்து வாந்தி எடுத்துறாத, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிரு. என்ன கசப்பு? அதுக்குதான் கொஞ்சம் சுகர் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. தேங்க்ஸ் வேதவல்லி. ஆமா, எத்தனை மாசம் ஆச்சு? என்ன கேட்ட? இல்ல, எத்தனை மாசம் ஆச்சுன்னு கேட்டேன். 3 மாசம். 3 மாசமா? 3 மாசம்னு சொல்ற, ஆனா உன் வயித்தை பார்த்தா அப்படி தெரியலையே. எவ்வளவு சின்னதா இருக்கு பாரு. நானே இடுப்பு சைஸ் பெருசாயிடுச்சுன்னு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சின்னதா இருக்கும், சின்னது. ஆமா, உனக்கே இப்படி வேர்த்திருக்கு? அது ஏசி சரியா வேலை செய்யல, சர்வீஸ்க்கு கொடுக்கணும், அதான். ஓ, ஐயோ, இத வேற இவ பாத்துட்டாளே, என்ன பண்றது? என்ன கல்பனா, உன் பெட்ல ஸ்கிப்பிங் கயிறு கிடக்குது. நீ ஸ்கிப்பிங் பண்றியா என்ன? என்ன என்ன விதவெளி பேசுற நீ? மாசமா இருக்கிறவங்க யாராவது ஸ்கிப்பிங் பண்ணுவாங்களா? அப்படி பண்ண நான் என்ன முட்டாளா? அப்போ இது இது அவருக்காக வாங்கினது. ஓ,
அவரு சின்ன தம்பி பிரபு மாதிரி இருக்கார்ல, அதான் ஸ்கிப்பிங் பண்ணி வெயிட் கம்மி பண்ண சொல்லணும்னு வாங்கி வச்சேன். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். வேதவல்லி, ஆ, பாட்டி என்ன சொன்னாங்க? அவ கர்ப்பமாவே இல்ல வேதவல்லி. கர்ப்பமா இருக்கிறதா சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. என்ன யோசிக்கிறா? நீ எதை பத்தி கேக்குற? பொதுவாதான் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, பாட்டி என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். நல்லா இருக்காங்க. சந்தோஷம். சரி, நீ போ. பாட்டி என்ன சொன்னாங்கன்னு கேக்குறா. எப்பவும் இப்படி கேட்க மாட்டாளே. சரி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்ட வரைக்கும் சந்தோஷம். ஐயோ லூசு கல்பனா, பாட்டிய பத்தி நீ அவகிட்ட பேசிருக்கவே கூடாது. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு நீ இப்படி சொல்லாம சொல்லிட்டியடி. ச்சே, இந்த ஜூஸ் வேற அடிவயிறு வரைக்கும் கசக்குது. நாகராஜா, உன்னோட சமயோஜித புத்தியை பயன்படுத்தி எப்படியோ மல்லிகா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். வெரி குட். அதே மாதிரி வேதவல்லி கிட்ட இருந்து நீ தப்பிச்சிடணும். ஏடா, அந்த ஜோசியக்கார் சொன்ன மாதிரி நாளை காலையோட 48 மணி நேரம் முடிஞ்சிடும். முடிகிற நேரத்தில் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அப்பதான் அதிக தடங்கல்கள் வரும். எந்த தடங்களையும் நீ மாட்டிக்காம கேர்ஃபுல்லா தப்பிச்சே ஆகணும். பட் வேதவல்லி மாலை போட்டுக்கிறாங்க, அதனால அவங்க என்ன கண்டுக்க மாட்டாங்க. ஆனா வீக்னஸே உன்கிட்ட தானே இருக்கு. நீ அவங்கள அப்ரோச் பண்ணிட்டனா, ஐயோ கிஞ்சுக்கலாம் பாடி லுங்கி. என்ன பண்றது? எப்படி என்னைய நான் தடுக்கிறது? என்ன பண்ணுவேனா? ஐ டோன்ட் நோ. இன்னைக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான். யாருகிட்ட? குட் ஐடியா, நல்ல யோசனை. இந்த கட்டிலோடு சேர்த்து நாமளே நம்மள கட்டிக்கிட்டோம்னா, அப்படி கட்டிட்டோம்னா கட்டில விட்டு நம்மளால எந்திரிக்கவே முடியாது. அப்படி எந்திரிக்கலனா ஒண்ணுமே முடியாது. வாட் a brilliant ஐடியா. விடிகிற வரைக்கும் ஒன்னையே நீ சிறப்படுத்திக்கிறது தான் சரியான வழி. ஃபர்ஸ்டே கால் இருந்து ஆரம்பிப்போம். கால் கட்டே. என்னையோ என்னடா எட்ட மாட்டேங்குது? 2 காலை கட்டியாச்சு, ஒரு கையை கட்டியாச்சு. இந்த கையை மட்டும் எப்படி கட்டுறது? ஐயோ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு பில்ட் தி ரோப். ப்ளீஸ் ஹெல்ப். ஐயோ ஐயோ, எட்டலையே. யாருன்னு நான் கூப்பிடுறது? என்னங்க இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து யோகா. யோகாவா? இது வந்து ஒரு டைப்பான ஆழ்நிலை யோகா. முதல்ல நம்ம மனசை கட்டுப்படுத்தணும்னா கை காலை கட்டின்னு தான் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? வேற யாரும் இல்லை, நானே தான். செல்ஃப் டிஃபென்ஸ். அதே வெட்டியா இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்தது. அதை நான் அமுல் பத்துனுக்கிறேன். எஸ்கூஸ் மீ, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? ஒன்றும் இல்லை, 2 legs and 1 hands நானே கட்டினேன். ஃபுல் டச்சிங்ல இருக்கிறனால என்னால அந்த பக்கம் போக முடியல. இந்த கயிறால எனக்கு கொஞ்சம் அந்த பக்கம் கட்டி போட்டுறீங்களா ப்ளீஸ்? ஏங்க வாங்க, சின்ன ஹெல்ப் தான். ஒரு 3 முடிச்சு போட்டு போங்க.
ஏன் ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? உங்க கைத்துல நான் 3 முச்சு போட்டு இவ்வளவு யோசிக்கலையே. என் கையில போட்டு நீ இவ்வளவு பிகு பண்ணிக்கிறீங்க. போங்க போடுவோம். ஏங்க நீங்க பாட்டுக்கு முட்டாள்தனமா இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்படி எல்லாம் கை கால கட்டிக்கிட்டு படுக்க கூடாதுங்க. முதல்ல எந்திரிங்க. நோ, என்னனோ அது நோவுதுதான். அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த நாகராஜ் இந்த கட்டுகளை அறுக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டான். ஏன் அப்படி? ஏன்னா அது அப்படிதாங்க. விடுங்க சொல்றது. ஏங்க இது வந்து எனக்கு ஒரு கவசம் பாதுகாப்பு கவசம். புரியலங்க. பொருள்னா விடுங்க, நல்லதாங்க. விடுங்க. ஐயோ அது ஒண்ணு இல்லைங்க. நான் என்னன்னு சொல்றது அது ஐயோ என்ன இங்க பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. என்னடா சோதனை இது? ஐயோ ஏன் என்ன பண்றீங்க? முடிச்சு அவுக்குறீங்க. வேணாம் நீ அப்படியே விடுவோம். நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? அப்படி ஐயோ நீ ஒரே ஒரு நாள் மட்டும் நீ சொல்றது நான் கேட்க முடியாதுங்க. உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? அது நானும் 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால தானே நீங்க என்ன மாலை போட சொன்னீங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க வேற. அப்படியா? எங்க இல்லன்னு என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. இல்லை என்னதாங்க பிரச்சனை? எதுக்காக இப்படி கை கால எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக என்ன மாலை போட சொன்னீங்க? அது ஒண்ணு இல்லைங்க. விடுவோம். இப்ப என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. அது இல்லைங்க. நான் ஒரு ஜோசியக்காரனை பார்த்தனா. சரி. அவருதான் உன்னை சோதிக்கிற மாதிரி என்ன நடந்தாலும் அதை கண்டுக்காம தாண்டி போன்னு சொல்றேன். உன் பிரம்மச்சரிய தவத்தை கலைச்சிராத. இல்ல வெளியே எங்க போயிட்டாங்களான்னா அப்பா திட்டுவாரு. இங்கே இருந்தலான்னு பார்த்தா என்னால உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிட விடாது இல்லையா? அதனால்தான் நானே என்ன ஏதோ என் நேரம், அதனால ஏதோ நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டு, அதனால நீங்க வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதனால்தான் நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கணுங்க. ஒவ்வொரு நொடியும் நீங்க வந்து சேஃபா ஃபீல் ஆகணும். வேலையே பயிர் அழிச்ச கதை ஆயிடக்கூடாது இல்லையா? அதுதான் நாளைக்கு காலைல வரைக்கும் தான் எனக்கு பேட் டைமு. அதுக்கப்புறம் குட் டைம் தான். இல்ல அது வரைக்கும் நம்ம சேஃபா இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் சொல்றாங்க. இது பாருங்க ப்ளீஸ், இந்த கயிறால என் கையை கட்டி விட்டுருக்கோம். ப்ளீஸ் பில் தரும். தேவையில்லை. என்ன பண்றீங்க? சொல்றதுக்கு கழட்டாதீங்க. கழட்டாதீங்க சொன்னா கேளுங்க. கழட்டாதீங்க. ஏங்க ஐயோ காலோ. இங்க பாருங்க, கட்டின பொண்டாட்டியோட பெர்மிஷன் இல்லாம உங்க மூச்சு காத்து கூட அவன் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? அந்த நினைப்பே போதும். அதுதான் என் பாதுகாப்பு. இந்த கயிறு இல்ல. இந்த வேலி பயிரை பாதுகாக்குமே தவிர அழிக்காது. அதுக்கு அழிக்கவும் தெரியாது. உலகத்துல எத்தனை பேர் இந்த விஷயத்துல பொண்டாட்டியோட விருப்பம் தெரிஞ்சு நடந்துக்கிறாங்க சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆயிருந்தாலும் ஒரு பொண்ணு தன்னோட புருஷனால கட்டாயப்படுத்தப்படுறான்னா அவ கற்பழிக்கப்படுறான்னு தான் அர்த்தம். இப்படிப்பட்ட ஆம்பளைங்க இருக்கிற உலகத்துல என்னோட புருஷன், சாரி ரூம்மேட், என்ன புரிஞ்சு நடந்துக்கிறாரு. நான் பாதுகாப்பா இருக்கணும், வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் கர்வமாவும் இருக்குங்க. தேங்க்ஸ். சத்தியமா சொல்றேங்க, இப்படிப்பட்ட ஒருத்தரோட வாழ்நாள் முழுக்க வாழ கொடுத்து வைக்கலன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா தாங்க இருக்கு. எனிவேஸ், என்னோட விதி அதுதானே. கவலைப்படாதீங்க, நம்மளோட அக்ரிமெண்ட்டை நான் மீற மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் நீங்க என்னை விட்டு போலாம், நான் அதை தடுக்க மாட்டேன்.
எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. எத்தனை ஜென்மம் இந்த ரூம்ல நான் உங்களோட இருந்தாலும் உங்களால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பாஸ், யூ கிரேட். கை கொடுங்க, கையை கொடுங்க. இனிமே இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஓகே, குட் நைட்.